Hello friends, welcome to Shivya Times. இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம தோட்டத்துல இருந்து ஃப்ரெஷ்ஷா பறிச்ச தொய்ய கீரை பருப்பு குழம்பு எப்படி செய்யறதுங்கறத பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தா Subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம இந்த ரெண்டு பெரிய ஆளுங்களையும் கூட்டிட்டு போயிட்டு நம்ம தோட்டத்துல இருந்து ஃப்ரெஷ்ஷா கீரை பறிச்சிட்டு வந்துறலாம். இருக்குடி இதான் தொய்ய கீரை இதா நல்லா இருக்கே எடுத்துக்க எடுத்து போடு சஜி கீரை இருக்கு என்னடா ஒரு கொடி கீரை என்னது எங்க குருவி கூட போய் வீட்ல போய் வைக்கணும் போறீங்க அதெல்லாம் கீரை தான் ஃபுல்லாமே கீரை தான் இப்போ பாருங்க ரெண்டு பேர் சேர்ந்து இவ்ளோ கீரை பறிச்சிட்டாங்களாமா. இப்போ நம்ம இதை எடுத்துட்டு போய் குழம்பு வச்சிரலாம். இப்போ நாம 1.5 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்து ஒரு குக்கர்ல சேர்த்துக்கலாம். முழுகிற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்பதான் பருப்பு நல்லா வேகும். இப்போ இதை 3 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க தொய்யக்கீரை அதை அலசி வச்சுக்கோங்க. 2 கனிஞ்ச தக்காளி அதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் அதையும் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. நம்ம வேக வச்சு எடுத்த பருப்பு அதில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு பருப்பை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. 5-6 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுக்கோங்க. இப்போ நாம அடுப்பில் ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிக்கலாம். அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இதில் நம்ம கொஞ்சமாக கடுகும் சீரகமும் சேர்த்துக்கலாம். கடுகு உடைஞ்சதும் இதில் நம்ம கிள்ளி வச்சிருக்க வரமிளகாயை சேர்த்துக்கலாம். மிளகாய் செவந்ததும் இதில் நம்ம வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் லேசாக வதங்கினதும் இதில் நம்ம வெட்டி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா சுருங்குற அளவுக்கு வதங்க விடுங்க. தக்காளி வதங்கினதும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கீரையை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கீரையை தக்காளியோட நல்லா சேர்த்து கலந்து விட்டுறலாம். கீரையை வதக்கி விட்டுட்டு இதில் நம்ம வேக வச்சிருக்க பருப்பை சேர்த்துக்கலாம். இது பருப்பு வேக வச்ச தண்ணி. குழம்பு ரொம்ப திக்கா இருந்ததுன்னா இதை நம்ம குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க குழம்பு ரொம்ப திக்கா இருக்கிறதால நம்ம எடுத்து வச்சிருக்க பருப்பு தண்ணியில கொஞ்சமா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி வச்சு நல்லா வேக விடுங்க. அப்பப்ப குழம்ப கலந்து விடுங்க. இப்ப பாருங்க கீரை நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா தக்காளி எல்லாம் உடையிற அளவுக்கு கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம 1/2 வெங்காயத்தை தாளிச்சு கொட்டிக்கலாம். நம்ம ஏற்கனவே போட்ட வெங்காயம் கரைஞ்சிருக்கும். இந்த மாதிரி இன்னொரு டைம் தாளிச்சு கொட்டினோம்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்ப பாருங்க ஆரோக்கியமான தொய்யக்கீரை பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம ஷிவ்யா டைம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.